Let us discuss what Bayes' theorem is. Okay, so Bayes' theorem அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் an important theorem in probability. நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா Bayes' theorத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது and also when to use it. Okay, see. The thing is, questionsல நீங்க பார்க்க முடியும் there will be an effect event. Okay, so by the name itself effect event நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா something has happened. Okay, ஏதோ ஒரு ஈவெண்ட் some event has happened நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா there might be some causes, ரைட்டா? இதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கும். ஓகே, n number of reasons வச்சுக்கலாம், e1 e2, அது நம்ம காஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எவ்வளோ ரீசன்ஸ் இருக்கும்னு தெரியாது, n number of causes. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த காசஸ் e1 e2 till en இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த எஃபெக்டை நேம் பண்ணிக்கலாம். மேபி இந்த எஃபெக்டை நம்ம ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த எஃபெக்ட் ஏவை நடக்க வச்சிருக்கு. ஓகே, இந்த காசஸ் e1 e2 en இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஏங்கிற ஈவெண்ட்டை நடக்க வச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இன் பர்டிகுலர் இந்த ஈவன் இந்த பர்டிகுலர் இந்த ஒரு காஸ் மட்டும், இந்த இண்டிவிஜுவல் காஸ் மட்டும் ஏன் நடக்கிறதுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த e2 இந்த இண்டிவிஜுவல் காஸ் மட்டும் ஏங்கிற ஈவெண்ட் நடக்கிறதுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ வாட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் contribution of e1 for the effect a. effect a நடந்துருச்சு இல்லையா, the effect a. okay, contribution of e2 for the effect a, contribution of n reasons இருக்குல்ல for the effect a. okay, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்துடும். ஓகே, ஆக்சுவலாக இந்த கான்ட்ரிபியூஷன் நம்ம சொல்கிறது தான் ப்ராபபிலிட்டி. பேஸ் தியரம் நம்மளுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்னா இந்த e1 e2 till en இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு ஏங்கிற ஈவெண்ட்டை நடக்க வச்சிருக்குன்னு தெரியும். நம்மளுக்கு e1 மட்டுமே ஏ நடக்கிறதுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, e2 மட்டுமே ஏ நடக்கிறதுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதை நம்ம பேஸ் தேர்த்துலேருந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் e1 ஃபார் த எஃபெக்ட் ஏ. ஓகே, ஏ நடந்துருச்சு. ஓகே, அதை நம்ம கீழே எழுதுவோம். தென் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் e1, அது நம்ம ப்ராபபிலிட்டி, அதுதான் நம்மளோட ப்ராபபிலிட்டி ஆஃப் e1 given a. ஸோ ப்ராபபிலிட்டி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் e2 ஃபார் த எஃபெக்ட் ஏ. ஏ நடந்துருச்சு, அதை நம்ம கீழே எழுதுவோம். ஸோ we need the probability of e2. ஓகே, contribution of e2, so p of e2 given a எழுதுவோம். ஓகே, till p of en given a. okay, you can see இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு total probability 1 வரும். okay, anyhow that you can verify in your problems. ஸோ இப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஃபார்முலா எப்படி எழுதணும். ஓகே, ஃபார் சிம்பிளிசிட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஏங்கிற எஃபெக்டை பற்றி பேசணும். there are only 3 causes, e1 e2 e3. ஓகே, நம்மளுக்கு என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், calculate பண்ணணும். p of e1 given a. ஓகே, ஸோ ஏங்கிற எஃபெக்ட் நடந்துருச்சு, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் e1. ஓகே, p of e1 given a என்ன வரும் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் கான்ட்ரிபியூஷனை கீழே எழுதிக்கும். p of e1 டைம்ஸ் எப்படி எழுதணும்னு பாருங்க, p of a given e1 plus p of e2 டைம்ஸ் p of a given e2 plus p of e3 டைம்ஸ் p of a given e3. டோட்டல் கான்ட்ரிபியூஷன். மேலே நம்மளுக்கு e1 பற்றி மட்டும் பேசணும், அப்போ e1 மட்டும் மேலே எழுதுவோம். ஓகே, e1 மட்டும் நம்ம மேலே எழுதுவோம். என்ன வரும்னு பாருங்க, p of e1 times p of a given e1. okay, if you want to write for p of e2 given a, you can write total contribution கீழே எழுதுங்க, இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவீங்க. ஓகே, நீங்க மேலே என்ன எழுதுவீங்க, that you know, மேலே என்ன எழுதுவீங்க, இதை எழுதுவீங்க. ஓகே, so that is p of e2 times p of a given e2. similarly நீங்க என்ன எழுதலாம், p of e3 given a எழுதலாம். ஓகே, so what you have to understand is Bayes theorem எதுக்கு ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா ஒரு எஃபெக்ட் நடக்கிறதுக்கு மல்டிபிள் காசஸ் இருக்கலாம். ஓகே, பட் அந்த இண்டிவிஜுவல் காசஸோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம Bayes theorem யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு லங் கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் எஃபெக்ட் நடந்துருச்சு. ஓகே, he suffering from lung cancer. அதுக்கு மல்டிபிள் காசஸ் இருக்கலாம். ஓகே, மேபி e1 e2 e3 என்ன வேணா இருக்கலாம். மேபி e2 வந்து அவரோட ஸ்மோக்கிங் ஹேபிட்னு வச்சுக்கலாம். ஓகே, இஸ் அ பர்சன் வித்
smoking habit. So in the smoking, E1, E2, E3 எல்லாம் சேர்ந்து தான் lung cancer cause பண்ணிருக்கும். It is not only the smoking habit. ஆனா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த smoking habit மட்டுமே ஓகே இந்த lung cancer வர்றதுக்கு எவ்வளவு contribute பண்ணிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே ஸோ அதுக்கு நம்ம பேயஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஓகே this is the idea. We'll do some problems in the coming videos. Okay, I think you are getting it. So this is the power of Bayes theorem. Thank you.